அவள் தானே எங்கள் புன்னகை. இப்பதான் சரியான நேரம். நல்லா உள்ளார்ந்து உள்ள டைப் பண்ணிட்டு இருக்கான்னு புரியுது. இந்த நேரத்துல அவ ஃபோன் எடுத்து மிருதுலா நம்பர் எடுத்துடலாம். டே ஃப்ராடு, நீ என்ன வேலை பார்க்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கியா? ஒர்க் தான் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு கண்ணு ஒர்க்லையும் ஒரு கண்ணு உன் மேலேயும் தான் இருக்கு. ஒருவேளை நம்ம ஃபோன் எடுக்கிறத அவ பார்த்துட்டானா? டே முண்டம், மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்க. சி, ஓ, என் மைண்ட் வாய்ஸுக்கும் சத்தத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போச்சுடா சரணு. சரி சரி, நீ உன் வேலையை பாரு. வேமா டைப் பண்ணு. என்ன கிழிச்சு போன தண்டர் டைப் பண்றதுக்கே மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் பெரிய தண்டர் இருக்கு. அது முடிக்கிறதுக்கு எப்படியும் மார்னிங் ஆயிடும். தூங்கிடலான்னு மட்டும் நினைக்காத, அதெல்லாம் முடியாத காரியம். நீ கொஞ்சம் மூடுறியா? ஏய், என்ன நீ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் கூட எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. நான் இந்த ஆபீஸோட எம்டி, அது ஒரு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஓ அப்படியா? சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. என்னடா பாக்குற? இன்னைக்கு ஏன்டா இவ்வளவு நைட்டு வேலை பார்க்க வச்சோன்னு உன்னை யோசிக்கிற அளவுக்கு நான் பண்ண போறேன். ஏன் தங்கச்சி கல்யாணம் பண்ண போறியா? உன்னை கல்யாணம் பண்ண விட்டுட்டு நான் மாங்காய் பறிச்சிட்டு இருப்பேனா? டேய், ரோட்ல எவனாவது லவ் பண்ணிட்டு போனாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. போய் காதல் ஒளிகன்னு பிரிச்சு விட்டு வந்துடுவேன். நீ என் தங்கச்சிவே லவ் பண்ணிட்டா உன்னை நான் சும்மா விடுவேனா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், காதலும் பண்ண மாட்டேன். மொத்தத்துல காதல் ஒளிக. என்ன சார் முறைச்சிட்டே இருக்கீங்க? நான் ஒண்ணு முறைக்கல, சரியா? ஓவரா பண்ணாத. இங்க நான் தானே இருக்கேன். என்ன தவிர வேற யாராவது இருக்காங்களா என்ன? இல்ல ஏன் தங்கச்சியை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன சைட் அடிச்சுட்டு இங்க வேற ஏதாவது கள்ளக்காதலி வச்சிருக்கியா? ஓ, உன்னை நான் சைட் அடிக்கிறேன்னு நீ இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கியா? இண்டி, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உன்னை போய் நான் சைட் அடிப்பனா? டேய், நான் ஏதாவது திருப்பி அசிங்கமா கேட்கறதுக்குள்ள மூடிட்டு உட்காரு, சரியா? உனக்கு என்ன 2 ஃபைல் டைப் பண்ணணும், அவ்வளவுதானே? அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன, நான் தூங்குனா நீ என்ன என்னன்னு கேட்கலாம். ஆனா ஒரு எம்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. என்ன இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என் ஆபீஸோட நிலைமை அவ்வளவுதான். இப்ப மட்டும் ஆபீஸ் அப்படியே சூப்பரா இருக்கு பாரு. ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே அவ்வளவு இரிட்டேட் ஆகுது. வாய் மூடி போயிரு. எனக்கு உண்மையில டவுட்டா இருக்குடி. இப்படியே பேசி நேரத்தை உப்பேத்தி அப்படியே தப்பிச்சிடலாம். இந்த டெண்டர் ஃபைல் உனக்கு கிடைக்கவே கூடாது. மொத்தமா அந்த டெண்டர் கேன்சல் ஆயிரணும். அந்த ப்ராஜெக்ட் நான் எடுக்கவே கூடாது. அதான என்ன? நான் இதெல்லாம் நினைக்கிறேனோ இல்லையோ, நீ நல்லா கண்டென்ட் எடுத்து கொடுக்குற. சரி, ஓகே. காசா பணமா கண்டென்ட் தானே எடுத்துக்கிறோம். என்னடி லுக்கு? சீக்கிரம் டைப் பண்ணு. இப்பதான் பாதி ஃபைல் டைப் பண்ணிருக்க. இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா? உன் கூட சேர்ந்து ஏன் தூக்கமா போச்சு? உன்னை என்னமோ புடிச்சு வச்சுட்டு நீ தூங்க கூடாது அப்படி இப்படின்னு நான் உன்கிட்ட என்னமோ படி இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் நினைச்சா உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் போய் என் வீட்லயே தூங்கலாம். ஆனா பாவம், ஒரு பொண்ணாச்சு, எப்படி தனியா உட்காந்து வேலை பாப்பா அப்படின்ற எண்ணத்துல நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏய், நான் என்னடி உருட்டினேன்? நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் உருட்டிட்டு இருக்க. ஆமா, நான் என்ன உருட்டினேன்? இல்ல எனக்கு புரியல. நான் ஏதாவது நான் உன்கிட்ட பேசுறேனா இல்ல உன்னை பத்தி ஏதாவது நான் வாய் திறந்தனா? நான் என்ன உருட்டினேன்? யோ, டென்ஷன் பண்ணா சந்தியா. என்ன ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல தான் இருக்கேன். வேலைக்கு பார்த்துட்டு ஒர்க்க மட்டும் பாருடி. சீக்கிரம் டைப் பண்ணடி. இங்க பாரு, என்னமோ நம்ம பொண்டாட்டி மாதிரி என்ன டீ போட்டுட்டே கூப்பிட்டுட்டே இருக்க. இதெல்லாம் எதுவும் நல்லதுக்குல. என்ன, நான் சும்மா அமைதியாவே இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு இந்த டீ போடுறது, லவ் பண்றது, ஒன்னா சுத்துறது, கல்யாணம் பண்றது, அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? இங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ பேசுறது எல்லாமே டபுள் மீனிங்ல தான் இருக்கு. என்ன, இது எதுவுமே சரியில்லை. இங்க பாரு, அவ்வளவுதான். ஏய், என்னடி நான் என்னமோ வேணும்னு கூட்டிட்டு வந்து இப்ப அந்தந்த மாதிரியே நான் பேசுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கேன். எந்தெந்த மாதிரி? பாரு, நான் அமைதியா தான் இருக்கேன். தேவையில்லாம நீ தான் நீ சீண்டிட்டு இருக்க. இது நல்லதுக்குல. வேலையை பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஒர்க்க முடியடி. இப்படியே பேசி நேரத்தை பேசிடுவேன். அவ்வளவுதான். இன்னும் 3 நாளுக்கு இந்த ட்ரெஸ் சப்மிட் பண்ணணும். மறுபடியும் டென்ஷன் பண்ணாத. என்ன, நீ தான் டைப் பண்ண. என்ன, உனக்கு கொடுத்த ஒர்க்க ஒரு நாள் ஒரு மனுஷன் உட்காந்து பண்ண வேண்டிய ஒர்க்க நீ ஆஃப் அன் ஹவர்ல நீ பண்ணி கொடுத்த. ஆனா இப்போ எவ்வளவு நேரமா நீ இதை பண்ணிட்டு இருக்கேன் நானும் பாக்குறேன். இப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா நீ ஃபைல் டைப் பண்ண மாதிரி தான் நான் அந்த ப்ராஜெக்டை எடுத்த மாதிரி தான். அப்போ உன் வாயை பொத்திட்டு தூங்கு. என்ன, நான் டைப் பண்ணிடுவேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே உன்னை மனசுல மட்டும் நினைச்சிட்டே இருக்க போறேன்னு எனக்கு தெரியல மிருதுலா. எந்த அளவுக்கு
எதிர்பார்க்காம உன் நெத்தியில நான் பொட்டு வச்சனோ அந்த அளவுக்கு இப்போ என் மனசை உங்ககிட்ட நான் பறி கொடுத்துட்டேன். நீ எனக்கு கிடைச்சிருவியா? ஒருவேளை நீ எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் எந்த நிலைமைக்கு போவேனே தெரியாதுடி. உன் அக்கா நீ எனக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறா. அந்த சர்வ சாதாரணமான விஷயத்தையவே என்னால தாங்கிக்க முடியல. நீ 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 எனக்கு கிடைக்கலன்னா அப்போ நீ 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 என்னை உயிரோடைய பார்க்க முடியாது. எப்படிதான் உன் மேல இந்த அளவுக்கு எனக்கு லவ் வந்துச்சுன்னு தெரியல மிருதுலா. உன்னை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு ஏத்தப்பல அந்த கடவுளும் ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துறாரு. இது எல்லாமே லவ்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த லவ் மேரேஜ் வரைக்கும் போகுமாங்கிறது எனக்கு தெரியல. உன்னை தவிர ஒரு வாழ்க்கையே சும்மேனாயிரம் தரவையடி இந்த என் முதலும் நீயடி முடிவும் நீயடி சகியே ஏய் அடி பெண்ணே பெண்ணே என் நிறமும் போனதே உன்னால் தானே என்ற சிலையானே. டேய் என்னடா பண்ற? அடி பெண்ணே பெண்ணே என் உறக்கம் தொலைந்ததே உன்னால் காதலில் சிறையானே. ஏய் ஏய் என்னடா பண்ற? என் மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன் என் மனசு யாருக்குமே புரியல? ரொம்ப வேதனையா இருக்கு. யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. முடியல. இந்த மனசு எவ்வளவு வலியதான் தாங்கும். சந்தோஷத்தை மட்டும் அலங்கடந்து கொடுக்குறீங்களா? வலிய தாங்க முடியல அம்மா. அட பாவி, இவ்வளோ உட்காந்துட்டு தானே இருந்தான் லூசு மாதிரி. டேபிள் தள்ளி விட்டு மடியில் படுத்துட்டான். ஒருவேளை என்ன அவங்க அம்மா நினைச்சிட்டானோ? ஆம்பளைங்க ஒரு சில விஷயத்துல குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு இவ்வளோ குழந்தையோட நடந்துப்பேன். நான் இந்த அளவுக்கு மனசு வேதனைப்படுறேன்னா அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா மீறதுல அவன் நினைச்சிட்டு தான் பேசுற மாதிரி எனக்கு தோணுது. நீ என்ன பேசினாலும் சரி, உனக்கு நான் பாவமே பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ என் அப்பாவை கொண்டு வேண்டா. அந்த வெறி எனக்கு எப்போதுமே இருக்கும். அதனால உனக்கு நான் என்னைக்குமே பாவம் பார்க்க மாட்டேன். டேய் எந்திரிடா. என்னம்மா எந்திரிக்க சொல்றீங்க? நான் உங்க மடியில படுக்க கூடாதா? அம்மா மடியில படுத்துக்கிறேம்மா. அம்மாவா? காட்டில் பூத்த பூதா வேலி போட்டு உன்னை காவல் செய் காற்றும் உன்னை தொட்டால் உடனே கைது செய்வேன். உன் வேலை பைத்தியமானே என் தலைகீழாய் மாறி போனேன். விஜய் விஜய் எங்க இருக்கீங்க? வர்றேன் அதிரா இரு. ஓ ரெஸ்ட் ரூம்ல இருக்கீங்களா? சரி டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வேமா வாங்க. வெளியே போகணும்னு சொன்னீங்கல்ல, இன்னும் குளிக்கலையா? அப்பதே குளிச்சுட்டேன். பாத்ரூம்ல தான் ஒரு மணி பிளான்ட் வளர்த்துட்டு இருக்கீங்களா மேடம்? அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். தண்ணி ஊத்துறதுக்கு இதுதான் நேரமோ? ஓகே ஓகே கண்டினியூ. போன் அடிக்குது. என்னங்க போன் அடிக்குது, எடுக்கவா? எனக்கு யாரடி கால் பண்ண போறா? எடு எடு. ஜெயா டார்லிங்கா? யார் இது? ஓஹோ ஜெயா டார்லிங்கா. என்கிட்ட நல்ல சக்கரையா பேசுறது. போன்ல ஜெயா டார்லிங் கேக்குதோ? வாடி வா, வெளியே வா. மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க. அங்க நீ மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்தி செடி வளர்த்தது போதும். நீ வெளியே வா, உனக்கு நான் எப்படி தண்ணி ஊத்தணும்னு சொல்லி தரேன். என்ன ஏன் இப்படி நிக்கிறா? என்னாச்சு? ஏய் என்ன டிஃபன் எடுத்து வைக்கிறேன் தானே போனேன். என்னாச்சு? ஏய் என்ன அதிரா என்னாச்சு? ஏன் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதோ? ஏய் நான் என்னடி பண்ண? மணி பிளான்ட் தண்ணி ஊத்தி வந்தது தப்பா? மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தது தப்பு இல்ல. போன்ல டார்லிங்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுதான் தப்பு. டேய் பொறுக்கி, உனக்கு பொறுக்கின்னு கரெக்டா தான் பேர் வச்சிருக்கேன். இங்க வா. டார்லிங்கா? அது யாரு? ஏய் என்னடி உளறிட்டு இருக்க? கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன். நான் உளறேனா இல்ல நீங்க உளறீங்கன்னு தெரியும். வாங்க. அதிரா இது என்ன ரொம்ப டிஃபரெண்டா நடந்துட்டு இருக்க? ஏய் விட்டு, ஏய் விட்டு, என்னடி பண்ற? ஏய் கில்லாதடி வலிக்குதுடி. ஏன் பிரச்சனை? நான் என்னடி பண்ணேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தான்டா நினைச்சிட்டு இருக்கணும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் உன் பொண்ணுக்கு வாயில ஃபீடிங் பாட்டில் வச்சு கொடுத்தா கூட அவளுக்கு அதை சப்பி குடிக்க தெரியும். ஆனா உனக்கு சொல்லு இன்னும் வேற என்ன?
ஏய் முதல்ல எதுக்குடி அடிக்கிற? நான் என்னடி பண்ணேன் சொல்லிட்டு அப்புறம் என்னமோ பண்ணடி. என்னடி நான் டார்லிங் சொன்னதே உனக்கு ஞாபகத்துல வரலையோ? ஏய், யாரடி டார்லிங்? என்னடி என்னடி உளறிட்டு இருக்க? இங்க பாரு. எனது ஜெயா டார்லிங்கா? அது யாரு? என் சக்காலத்தி நினைக்கிறேன். சக்காலத்தியா? ஏய் என்ன உளறிட்டு இருக்க? இப்போ நீயா சொல்ல போறியா இல்ல நான் கண்டுபிடிச்சேன்னு வையேன் அப்புறம் ஆதிரா யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு சாரி என் பின்னாடி என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இப்போ உங்களை நல்லா சுத்த விட்டுருவேன். என்ன ஏய் ஆதிரா சத்தியமா எப்படி என் போன்ல ஜெயா டார்லிங் வந்துச்சு எனக்கு தெரியாது. வேலைய யாரு பார்த்தான்னு எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது ஆதிரா. ஆதிரா நீ மட்டும்தான் ஆதிரா என் மனசுல. உருட்டு எல்லாம் உருட்டு. நம்பி ஏமாந்துட்டேன். அப்படியே சக்கையா இடிச்சிடிச்சு பேசும்போதே நான் நினைச்சேன் நாயை விட கேவலமா பின்னாடி வந்து சுத்துறேன்னு சொல்லி என் பின்னாடி வந்தது வேற என்ன, எங்க நாய்கிட்ட எனக்காக கடி வாங்கினது, அப்புறம் வேற என்ன மண்ணுல மீசை ஓட்டுற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மீசையெல்லாம் மண்ணுல மீசை ஓட்டியோ வாய் வேற உலருது எனக்கு. எல்லாம் உங்களாலதான். என்ன இது எல்லாத்தையும் நல்லா சக்கரையா இனிக்க பேசி என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க. என் வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான். உங்களோட காரியத்தை பூரா என்கிட்ட சாதிச்சுக்க வேண்டியது. அப்புறம் இந்த மாதிரி எவளாவது எனக்கு சக்காலத்தி பண்ணுவேன் டார்லிங். வேற என்ன அப்படி புச்சிமா இத பேர் வச்சு கொஞ்சுவீங்கல்ல. யார் இந்த ஜெயா? ஏ சத்தியமா ஆதிரா சத்தியமா இந்த பேர் எப்படி என் போன்ல சேவ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஜெயான்ல யாருமே தெரியாதுடி. எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு அது ஆதிரா மட்டும்தான். போடு சாம்பிராணி போடு. நீ போடுற சாம்பிராணிக்குலாம் புகைய வாசனை வாங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ போடு, நீ எவ்வளவு வேணா சாம்பிராணி போடு. இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும். என்ன எவ்வளவு இந்த சக்காலத்தி நானும் பாக்குறேன். ஐயோ ஒரு நிமிஷம். எப்படி நம்ம போன்ல இந்த மாதிரி ஜெயா டார்லிங்? ஐயோ நமக்கு ஜெயான்னு யாருமே தெரியாது. இரு நேற்று மகேஷ் யாரோ நம்பர் சேவ் பண்றேன்னு போன் வாங்கினான்ல, அவளை நாசமா போறவனே நீ யாரும் டார்லிங் போட்டு சேவ் பண்ணி வைப்ப. ஆக்சுவலா ஜெயச்சந்திரன் பேருன்னு நினைக்கிறேன். சொல்லுடா. பாரு முதல்ல காதல் இருந்து என்ன பொறுமையா சொல்ற பொறுமையா. என்ன சொல்ல போற? எனக்கு இப்பெல்லாம் யாருமே தெரியாதுடி. சொல்ல போனா எனக்கு ஆதிரா மட்டும்தான் தெரியும். ஆதிராங்கிற பேருக்கு பேர் எங்க அம்மா பேர் கூட எனக்கு தெரியாது. அப்படி இப்படி தானே இப்ப சொல்ல போற நீ? சொல்லுடா, பதில் சொல்லு. பாரு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காது. என்ன ஃபர்ஸ்ட் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆக்சுவலா ஒரு பையனோட பேரு. ஓஹோ பையனோட பேரு. அப்புறம் சார் ஜெயா டார்லிங்னு யாராவது பையன் நேம் வைக்கறாங்களா? லூசே என்னடி நீ சும்மா நான் சொல்றது கேளு. ஜெயச்சந்திரன் ஒரு கிளைண்ட் எனக்கு நான் மீட் பண்ணேன். அவரு உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தாரு. அந்த மகேஷ்ட கொடுத்து நான் சேவ் பண்ண சொன்னேன். ஆனா அந்த மெண்டல் ஜெயச்சந்திரன் போறப்ப ஜெய டார்லிங் சேவ் பண்ணிட்டான். சரி அப்புறம் நீ இதுக்கு மேல என்ன சந்தேகப்பட்டுட்டே இருந்தீன்னு வச்சுக்கோயேன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நான் கோர்ட்டு வரைக்கும் போக வேண்டியது வரும். இந்த மாதிரி நீ சந்தேகப்பட்டுட்டே இருக்கா அதனால எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்டுருவேன். ஓஹோ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா? நான் மறுபடியும் என்ன சொல்றது? ஒரு பையன் சொல்றது பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? எங்க என் கண்ணை பாருங்க. என் கண்ணை நல்லா பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஒரு பொய் சொல்றவனா இருந்தா தான் பொண்டாட்டியோட கண்ணை நேருக்கு நேரா பார்க்க முடியாது. ஆனா உன் கண்ணை நேருக்கு நேரா பார்த்துட்டு இருக்கேன். உன் கண்ணை தவிர என் கவனம் வேற எங்கேயுமே இல்லை. இன்னமுமா என் மேல நம்பிக்கை இல்லை? புரியுது. ஒரு பொண்டாட்டியா இருந்து உன்னோட கடமையை நீ சரியாதான் செய்யற. என்னதான் துரத்தி லவ் பண்ணவனாவே இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். அது உன்னோட ரியாலிட்டி. அதை யாருனாலையும் மாத்திக்க முடியாது. ஆனா தங்கமே கையில இருக்கும் போது ஒரு ஆம்பளை எதுக்கு தகரட்டப்பா காசுப்படணும்? இன்னும் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? பரவாயில்லையே நான் வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. நீ டெஸ்ட் வைக்கிறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். மகேஷ் ஒன்னும் அந்த பேரை சேவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஜெயச்சந்திரன் ஒரு ஆளே இல்ல. அந்த பேரை நீ தான் சேவ் பண்ணிருப்ப. நீ இதை வம்பிழுக்கிறதுக்காக என்கிட்ட பேசிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி என்ன இந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் இதைத்தான் பண்றேன் அப்படிங்கறத கரெக்டா எப்படிங்க அது? ஹே நீ ஏன் பொண்டாட்டிடி? உன்னை பத்தி A to Z எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒன்னும் உங்களை சந்தேகம்லாம் படல. என்ன சும்மா ஒரு டெஸ்ட் தான். நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்னு நீங்க ஒன்னும் நினைக்க வேணாம். ஆஹா சரி வாங்க சாப்பிட்டுட்டு எங்க கிளம்புன்னு சொன்னீங்கல்ல கிளம்பி போங்க. ஏங்க
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்க வீட்ல இருந்த மாதிரியே இருந்துக்கலாம் தான் சொன்னேன். அதாவது நீங்க உங்க வீட்ல இருக்கும்போது ஏதோ வேலைக்கு போனதா சொல்லி சொன்னீங்க. ஸோ நீங்க ஒர்க் போகலாம். நான் உங்களை தடையெல்லாம் படுத்தல. எங்க வீட்ல யாரும் தடையும் பண்ண மாட்டாங்க. அதனால கல்யாணம் பண்ணிட்டோம், நான் தாலி கட்டிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இந்த வீட்டில் தான் இருந்தாகணும், நமக்கு பிடிச்சதை செய்ய முடியாது அப்படின்லாம் எந்த ஒரு தாட்மே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யலாம். நான் ஒன்று சொல்லலாமா? அதாவது ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. உங்களை மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஒர்க் போகாமல் இல்லை. எனக்கு ஒர்க் போக பிடிக்கல. எனக்கு இங்கேயே இருக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதான் நான் வீட்டில் இருக்கேன். ஓகேங்க, உங்க விருப்பம். அடடி கனி, சித்தி என்ன பண்ணுவேன்? உட்காந்துட்டு தான் இருக்கேன். என் கூட பேசுறதுக்கு தான் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதான் கனி குட்டி வந்துட்டீங்களே. வாங்க வாங்க. அனி, ஓ சித்தப்பா பெரிய ட்ரெஸ் போட்டா சித்தப்பா இங்க போறேன்னு அர்த்தமா? செல்லம், என்ன கியூட்டி. ஆமாடி தங்கம். அப்பா எங்க, அம்மா எங்க, நீங்க மட்டும் ஓடி வந்துட்டீங்க? அதான் சித்தப்பா ரூமுக்கு வந்துட்டீங்களா? கனி, வாங்க வாங்க சித்தி கிட்ட. அடியே வாயாடி வாயாடி. அப்படியே விட்டு விட்டு வந்துடுறது என்ன? என்னாலதான் நடந்து வர முடியாதுன்னு தெரியும்ல. என்னமா? வாங்க அத்தை, உட்காருங்க. அடியே வாயாடி, வாடிப்படி. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ஏன் அத்தை அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, உன்னை பொண்ணு கேட்க வரும்போது நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா? இப்போ உன்னை எங்கள் வீட்டில் என் பையனுக்கு பொண்டாட்டியாவும் நம்ம அதாவது எனக்கு மருமலாகவும் பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு அத்தை சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், நடந்த விஷயத்த நினச்சி என்றைக்குமே எங்களை வெறுத்துறாதம்மா. என்ன, ஏன்னா என் பையன் விக்ரமோட கல்யாணம் ஒரு கணவன் கூட சொல்லலாம். அதாவது உனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணியா இல்லை பிடிக்காம கல்யாணம் பண்ணியான்னு எனக்கு இன்னுமே தெரியல. ஆனால் போக போக இந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு தாயாவும் உனக்கு ஒரு நல்ல மாமியாராகவும் இருந்து நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பிடிக்காதுன்னு சொல்லலை, பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ இந்த குடும்பத்தை விட்டு போயிட மாட்டில்லம்மா. நான் காலேஜ் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு இனி வர்றதுக்கு நைட் ஆகிடும். நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் கொடுக்கலான்னு எனக்கு மெயில் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு அது விஷயமா ஒரு மீட்டிங் இருக்கு, அதை பார்த்துட்டு வர்றதுக்கு நைட் ஆகிடுமா? என்னடா அது, கல்யாணம் ஆனவன் நைட் வரதா? அது வரைக்கும் அனிதா தனியாவா இருப்பா? அத்தை, அதெல்லாம் நான் இருந்துப்பேன். நீங்கள் இருக்கீங்கல்ல, நீ வாழ்க்கை முழுசுமே தனியாக தான் இருக்கணும். ஸோ அது ஒன்றும் இல்லை. என்னது? அது ஒன்றும் இல்லை அத்தை, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரிம்மா, நான் வரேன். வரேன் அனிதா. சரிங்க. கனவா நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து
தெந்தன் தாய்மொழி கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. ஏய் ஹரி, என்ன ஹரி இது? பாரு, கொண்டா கைய. என்னங்க பண்றீங்க? ஏன் கைய? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கொண்டா கைய. என்னங்க கைய? கைய. கொஞ்ச நேரம் இரு. ஐயோ ஏன்? இருவரே பார்க்கும் படர் விழா திரையிடும் மோக திருவிழா மார்பினோரம் சாய்ந்து கூன காதிடு போதும் என்று போதும் நீ கேட்டு வாதிடு வேர்வரை சாய்க்காமல் முதல் புயல் முடியாது காமன் தீர்வித வேர்வையில் மூழ்கிடு. ஏங்க என்ன பண்றீங்க? விடுங்க. நான் விடுறதெல்லாம் இருக்கட்டும். மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தெரியாம கையை கட் பண்ணிட்டேன். அதுக்காக கையை கொண்டு போய் என் வாயிலே வைக்கிறது. எச்சி எச்சி. ஓ எச்சி. அப்புறம் இங்க பாருங்க, நீங்க நீங்க ரொம்ப ஊரா பண்றீங்க. என்ன, நான் சமைக்கணும். நீங்க போங்க. சமைங்கம்மா, நான் வேணான்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் கூட பொறுமைங்கிறதே இல்ல. எனக்கு என்ன பொறுமை இல்ல? எனக்கெல்லாம் பொறுமையெல்லாம் இருக்கு. நான் நல்லா தான் இருக்கேன். நான் சமைக்கணும். நீங்க போங்க முதல்ல. நான் போகத போறேன். பொறுமை இல்லாமலா கைய கட் பண்ணீங்க? அப்படி என்ன அவசரம் தான் எனக்கு தெரியல. ஏன் அந்த குண்டம்மா பசிக்குதுன்னு சொன்னாலா? ஆமாங்க, பின்ன ஆபீஸ் போகணும்ல. பசிக்குதுன்னு சொல்லுவாள்ல. அதான் காலையில டிஃபன் பண்ணலான்னு சாம்பார் வைக்கலான்னு காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் காய் கட் பண்ணிட்டேன். அப்போ அவ்வளோ அவசரம் மேடத்துக்கு? அவளே ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம்ல. பாவங்க, நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வேண்டாம் வேண்டாம் பாவம். அதனால தான் நானே பண்றேன். இங்க மட்டும் என்னவா, நீங்களும் தானே நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணீங்க. என்ன போங்க. அப்புறம் எந்த இடத்துல வந்து என்ன போங்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. போங்க போங்க புச்சிமா. ஓய் புச்சுக்குட்டி, போங்க. என்ன எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. போங்க. நான் என்னம்மா தப்பா பேசுனேன்? நான் ஒன்னும் தப்பா பேசல. இல்ல, நான் ரியாலிட்டியா தானே சொன்னேன். சொல்லுங்க, ஒர்க் பண்ணீங்களா இல்லையா? பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப தப்பு தப்பா பேசுறீங்க. எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஹலோ ஹலோ, போங்கன்னு சொன்னேன். என்னை பாரு, நான் போறேன். என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய் தூண்டி தூண்டி தீயை ஊட்டுகிறாய். அது சரி, என்னடா பசிக்குதுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமுமா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தா நான் இன்னைக்கு பட்னி தான். நீங்க இருந்தா எப்படி அவங்க எனக்கு சமைச்சு தருவாங்க? நான் எப்போ ஆஃபீஸ் போறது? நீங்க எப்படி பண்றீங்க? பிரியங்காக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது, சமைக்கணும். போங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் உங்க தங்கச்சி தான் ஆஃபீஸ் போயிடுவாங்கல்ல, அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கோங்க. போங்க. அப்புறமா வச்சுக்கலாமா? பாவீங்களா, அரிகா ஊருக்கு போனதான் போனா இங்க ஒரே குஜாலா தான். ஏய், உங்களுக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? நான் தான் நம்பிட்டு இருக்கணும் போல எதுவும் தெரியாது அப்படின்னு. ஆனா நீங்க சரியான ஆளு தான். என்ன பல வித்திகளை தெரிஞ்சு வச்சிருக்க ஆளா இருக்கீங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் கிடையாது, சொல்லி கொடுக்க வேண்டியவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலே தப்பு இல்லைன்னு தோணும். பாருங்க, போங்க. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. போங்க. அண்ணி, சோறு கீரை ஏதாவது? ஹரி, அந்த கடுகு டப்பா எங்க வச்ச? கடுகு டப்பாவா? டே, உனக்கு கடுகு டப்பாக்கு என்னடா சம்பந்தம்? சோ இவ வீட்டுல இருக்கிறதவே மறந்துட்டு புச்சிமா, சாரி. என்னங்க பயத்துல கடுகு டப்பா எங்க இருக்குன்னு நான் கேட்க வேண்டியதை நீங்க கேட்டுட்டீங்க. ஐயோ ஆமால, சாரிமா. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா இருங்க. என்ன அண்ணி, நான் சோறு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இன்னும் சோறு ரெடி ஆயிட்டு இருக்குங்களா? ஐயோ இல்லம்மா, நான் சமையல் தான் பண்ணிட்டு காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த கடுகு இதுல தீந்து போச்சா, அதான் இவரை கூப்பிட்டு கொஞ்சம் எடுத்து அப்படியே எடுத்து 2 பேரும்
பேரும் சேர்ந்து சமைச்சு வீட்டில் சப்பாத்தி மாவே இருக்காது ஆனால் திடீர்னு சப்பாத்தி மாவு மேலே இருந்து கீழே கொட்டி 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சியில் அப்பிக்கிட்டு அப்புறம் முட்டையை தூக்கி மூஞ்சியில் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு ஐயோ என்னங்க 2 பேரும் இப்படி ஆயிட்டோன்னு சொல்லி அப்படியே ஒரே பேச்சா பேசிக்கிட்டு அப்புறம் நீ சோறு நாளைக்கு தான் கிடைக்கும் போல. ஏய் நிஜமாதான். டே அண்ணா உன்னை பற்றி தெரியும் அண்ணி பற்றி எனக்கு தெரியும் முக்கியமாக உன்னை பற்றி ஏட்டு எனக்கு தானே தெரியும். ரொம்ப பண்ணாது என்ன? இப்ப என்ன உனக்கு சோறு தானே வேணும்? ஒரு 10 நிமிஷத்துல டைம் டேபிள் இருக்கும் போ. எதுக்கு நான் இந்த இடத்த விட்டு போவேன்? 10 நிமிஷத்துல வரும்னு சொன்னது நாளைக்கு பிரேக்ஃபாஸ்டாக தான் வந்து நிற்கும். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. சரிகா இல்லதா இல்ல ஒரே ஜாலியா ஜிம்கானா தான். அவரை கலாய்க்காதமா. ஐயோ கலாய்க்க கூடாது. அப்ப உங்களை கலாய்க்கலாமா அண்ணியாரே? ஏய் என்ன? ரொம்ப ஓவரா பண்ணாத. நான் போனதுக்கு அப்புறம் ஒரு ரொமான்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு சோறு முக்கியம். டைம் ஆகுது. சந்தியா வேற காலையில இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நேற்று ஒரு சம்பவம் ஆயிப்போச்சா ஆஃபீஸில், அதனால நான் வேமா ஆஃபீஸ் போகணும். அண்ணி ப்ளீஸ் அண்ணி. நீ போமா, 10 நிமிஷத்துல நான் சாப்பாடோட வரேன். சரிங்க அண்ணி. அண்ணா நீ வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ போ, கடுகு டப்பா காணோன்னு சொன்னாங்க, நீ எடுத்து கொடுத்துட்டு வர. டேய் கடுகு டப்பாலாம் அதே இடத்துல தான்டா இருக்கும். நீ ஒன்று புதுசாக கடுகளை நீ ஒன்று தேடி தர தேவையில்ல. ஒருவேளை நீ புதுசாக தேடி தந்த கடுகு படப்பட வெடிக்க போகிறது கிடையாது. என்ன எல்லாமே நார்மலாக தான் வெடிக்கும். நீ வா, நீ வெடிக்கிற வெடிதான் நீ தாறுமாறா வெடிக்கிறது. வாடா. பூச்சிமா சரிதான். இவளை அனுப்பி வச்சுட்டு நம்ம ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வாங்காதீங்க பிச்சுக்குட்டி, போங்க. வர்றேன். உங்க இல்லை எனக்கு ஒரு டவுட்டு. உங்களை எத்தனை பேரை நான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா நீங்க 4 பேர் மட்டும் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கீங்களே, எப்படி அது? அது ஒண்ணுமில்ல சார், அதெல்லாம் ஒரு ஒற்றுமை. என்ன ஒற்றுமையோ சரி, கடைசி வரைக்கும் இதே ஒற்றுமையா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் நீ தான் அதுக்கு ஹெட் ஆஃபீஸர்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இருக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. நாங்கள் 4 பேர் தான். அதாவது என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. வருஷம் என்எஸ்எஸ்ல எது நடக்குமோ அதான் நடக்கும். இது ஒரு கவர்மெண்ட் பூங்கா, அதாவது கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு வர பூங்கா அப்படிங்கிறதுனால தான் நம்ம காலேஜில் இருந்து எப்போதுமே என்எஸ்எஸ் வரும். ஸோ எப்போதுமே வேலைகளை வந்து சரியா செய்யணும், புரியுதா? ஏன் சார் அறகுறையா செஞ்சா வாங்கிக்க மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் காவியனுக்கு ஒரே காமெடி தான். என்ன சார் பண்றது, அப்படியே வளர்ந்துட்டேன். சரி ஓகே, எல்லாரும் தனித்தனியா போய் பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பாருங்க. எம்மா என்ன முறைக்கிறா? முறைக்கிறத பார்த்தா போனை ஃபுல்லா செக் பண்ணிப்பாலும். சந்தேகமே வேணாம், உன் வண்டவாளப்புறம் ஏரோப்ளேன்ல ஏறிடுச்சு. அடே வாடா. டேய் இவ்வளவு நேரம் எங்கடா போன? அடே பார்த்தா இல்ல பார்த்தா இல்ல. டே ஆரஞ்சு மண்டையா, இவ்வளவு நேரம் உன்னை தட்டா காணான்னு தேடிட்டு இருந்தேன். பாத்தீங்களா, தேடின உன்னையும் அந்த இடத்துல வந்து நிக்கிறேன். அவன் தான்டா அண்ணா. சரி நீ எருமை மேய்ச்சது போதும், மூடிட்டு நில்லு. இப்பதாண்டா தெரியுது இதுக்கு போனை கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னேனே. உனைய காலேஜில் போய் வச்சுக்கிறேன். என்ன வேலை ஃபோனில் பார்த்து வச்சிருக்க நீ? இனிமே மாசம் உன் ஃபோனை வாங்கி செக் பண்ணலன்னா என் பேர் நித்யா இல்லடா. இப்பவே உன்னையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா நாளைக்கு என் தலைமையில ஏறி மிதிச்சுட்டு போயிடுவேன். கன்ஃபார்ம் இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷோ இவ பாக்குற பார்வையா அதுதான். அதான் மாதவ முடிச்சு விட்டாங்க போ. சரி போங்க எல்லாரும். எப்பா இதுங்களை பூரா அடிச்சு பத்துறதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. சரி ஒரு போன போடுவோம். ஐயோ இந்த பாவாடை சாமிக்கு வேலை பார்த்து இன்னும் சுத்தமா நொந்துரும் போல. சீ, இந்த மேட்ரிமோனியில பேசுறவங்க எதுக்குடா நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்றானுங்க? அதுவும் இந்த பார்க்குக்கு எரிச்சலா வருது. சீ, எந்த மங்கூஸ் மண்டை வரப்போதோ. இருடா இரு, இன்னும் 2 மாசம் தான்டா. அப்புறம் ஆபீஸை விட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் வேற மேட்ரிமோனிக்கு போறேன். சீ, போட்டு டார்ச்சர் பண்றான். ஹலோ வர்றா மேடம், பிஸியா இல்லையா? உடனே ஃபோன் அட்டன் பண்ணிட்டீங்க, என்னவா? இல்ல ஆபீஸ்ல இருந்தா கொஞ்சம் லேட்டா தான் அட்டெண்ட் பண்ணிருப்பேன். நான் இப்ப கொஞ்சம் வெளியே வந்திருக்கேனா, அதான் உடனே அட்டெண்ட் பண்ணிட்டேன். நீ காலேஜ் போன? நான் காலேஜ் விஷயமா தான் வெளியே வந்திருக்கேன். அதாவது நம்மளோட கவர்மெண்ட் பூங்கா ஒன்று இருக்கு தெரியும்ல, அந்த பூங்கால ஒரு என்எஸ்எஸ் கேம்ப் மாதிரி சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அதான் அதாவது ஒரு செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் மட்டும் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கு இன்சார்ஜ் நான் தான். என்ன பார்க்க சொன்ன? தமிழ்வியல் அழகியல் கவர்மெண்ட் பூங்கா. அப்படியா? நிஜமாவா? அங்கதான் இருக்கியா? ஆமாம். ஏன் எதுக்கு இவ்வளோ டவுட்டில் கேட்குற? ஆமாம். சரி நீ கட் பண்ணு, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். எனக்கு இன்னொரு கால் வருது. சரி ஏய் இரு ஏய் கட் பண்ணாத கீர்த்தி. கட் பண்ணியாச்சு. இவ எமோஷனல் ஆகி பேசுறானா? அப்போ இவ இங்க வந்து எதுக்கு உடனே ஃபோனை கட் பண்ணணும்? அப்போ இங்க இருப்பாளா என் கீர்த்தி? தேடுவோம்.
ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணவே கூடாது. நான் நானும் உன்னை இன்னைக்கு பார்த்துருவேன், எப்படியாவது உன்னை பார்த்துருவேன். ஏன் உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? போனை வாங்கிட்டு போனேன், அதுக்கப்புறம் இப்படியே தான் மூஞ்சி வச்சிருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? ஓஹோ, நான் எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருக்கேன் உனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. தெரியலடி. இந்த என்எஸ்எஸ் கேம்ப் முடியட்டும், நீ காலேஜுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். இப்போ நீ தானே வச்சிருக்க. காமெடி பண்ணாத, மூஞ்ச பேத்துருவேன். என்ன இங்கேயும் ஆளு காணோம். இருந்தாலும் உன்னை இன்னைக்கு கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். இந்த இடத்துல இல்ல, இன்னும் எனக்கு எவ்வளவு தூரம் தான் சுத்தணும்னு தெரியலையே. இருந்தாலும் இன்னைக்கு உன்னை நான் பார்த்துருவேன். எப்படியாவது எங்கேயாவது இருந்திருப்பான்னு நினைச்சேனே, பார்க்க முடியல. பக்கத்திலே இருந்தோம் உன்னை தொலைச்சிட்டு கீர்த்தி. உன்னால உன்னை பார்க்க முடியல. என்னதான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் நடிச்சாலும் நீ இங்க இருக்கேன்னு சொன்னதும் என் மனசு உன்னை பார்க்க தான் தேடுது. ஆனா நீ என் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாதுடி. ஆனாலும் என் மனசு உன்னை தேடிச்சு. இப்போ நீ எங்க போன கீர்த்தி? நிமிஷங்களும் ஒன்று வருஷங்களாகும். நீ என்னை நீங்கிச் சென்றாலே வருஷங்களும் ஒன்று நிமிஷங்களாகும். நீ எந்தன் பக்கம் நின்றாலே மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும். பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும். நிஜமுந்தன் காதல் என்றால்